Welcome to YouTube Kitchen. Friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பீஃப் டீப் ஃப்ரை. அதுக்கு நான் ஒரு 250 கிராம் பீஃபை கழுவிட்டு பொடியாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா. இன்றைக்கி நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு செய்ய போகிறோம். அதனால் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு பேன் ஹீட் ஆனதும் அதில் எண்ணெயை சேர்த்துக்கிறோம். ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அதனால் நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பீஃபை எடுத்து வச்சுருக்க மசாலாவோடு போட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்து பவுலில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பீஃபை சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை ஒன்று ஒன்றா அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது, உப்பு தேவையான அளவு, $65 மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த கறியில் மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பிரட்டிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ண பீஃபை பேனில் போடணும். ஒரு தடவை இந்த ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கறியை ஆயிலோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி ஆட் பண்ண வேணாம். கறியிலேருந்தே தண்ணி வரும், கறியிலேருந்தே தண்ணி விடும். அந்த தண்ணியை அது வேகிறதுக்கு போதுமான அளவாக இருக்கும். இப்போ மூடி வச்சுட்டு நம்ம ஒரு 15-20 மினிட்ஸ் இதை நல்லா குக்காக விடணும். இப்போ சரியாக 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் திறந்து பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா கறி நல்லா வெந்து வந்திருக்குன்னு, எவ்வளோ சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சில்லி ஃப்ளேக்ஸை கறியோடு சேர்த்துக்கணும். நமக்கு காரத்துக்கு தகுந்தா போல் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே மிளகாய்த்தூள் வேறு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் சேர்த்து அதை கொஞ்சம் கிளறி விடுங்க. ரொம்ப குக் ஆகணுன்னு அவசியம் இல்லை. போட்டதும் சில்லி ஃப்ளேக்ஸ் வெந்துடும். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான பீஃப் டீப் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.